ஹலோ கைஸ், நம்ம சி ஷார்ப் டுட்டோரியலோட 5வது பார்ட்டில் இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம சி ஷார்ப் பில்டிங் பிளாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பில்டிங் பிளாக்ஸோட தியரிட்டிக்கல் பார்ட் பார்க்க போகிறோம். ரெண்டாவதாக நம்ம பில்டிங் பிளாக்ஸோட டெமோ பார்க்க போகிறோம், அதாவது அதோட ப்ராக்டிக்கல் செஷன். இந்த பில்டிங் பிளாக்ஸை எப்படி நம்ம சி ஷார்ப்பில் கோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சி ஷார்ப்போட பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு நம்ம எதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், கமெண்ட்ஸ், கீவேர்ட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ். பில்டிங் பிளாக்ஸோட லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு ஆக்ஷன், அதாவது நம்ம ப்ரோக்ராமில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம், இல்லை 2 வேரியபிள்ஸை ஆட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நம்ம கன்சோலில் ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணலாம். அதுதான் ஒரு ஆக்ஷன்ஸ். அப்போது ஒரு சி ஷார்ப் ப்ரோக்ராமில் இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கும், அதை தான் நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம ப்ரீவியஸ் டுட்டோரியலில் கன்சோலில் ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணோம். அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். சி ஷார்ப்பில் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு சர்டைன் ஆர்டரில் தான் எக்ஸிக்யூட் ஆகும், அதாவது வெர்டிக்கலாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சோன்னா அதுக்கு கீழே உள்ள ஸ்டேட்மெண்ட், அதுக்கு கீழே உள்ள ஸ்டேட்மெண்ட், அதுக்கு அடுத்து அந்த மாதிரி தான் எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்கு பேர் என்னென்னா எக்ஸிக்யூஷன் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரோக்ராமோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணும். அதாவது எப்படின்னா, ஒரு இடத்துல ஸ்டேட்மெண்ட் யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கலாம், அதுக்கப்புறமா அந்த இன்புட்டை வச்சு இன்னொரு இடத்துல போய் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணலாம். கடைசியாக அஸ் அ ரூல் ஆஃப் தம்ப் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆல்வேஸ் எண்ட்ஸ் வித் செமிகோலன். அதாவது நீங்கள் சி ஷார்ப்பில் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு எண்டில் ஒரு செமிகோலன் நீங்கள் போடணும், இல்லை அப்படின்னா நமக்கு கம்பைலர் எரர் த்ரோ பண்ணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆல்வேஸ் எண்ட்ஸ் வித் செமிகோலன். சி ஷார்ப்பில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஒயிட் ஸ்பேசஸ் அண்ட் லைன் பிரேக்ஸ் வேலிட். அப்படின்னா என்னென்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒயிட் ஸ்பேசஸ் விட்டுக்கலாம், அதே மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரித்து 2 லைனாக கூட எழுதிக்கலாம். அது சி ஷார்ப்பில் வேலிட். பட் ப்ராப்ளம் என்னென்னா, அந்த கோடு ரீடபிலிட்டி ரொம்ப கம்மி. அதாவது ஒரு யூசர் ரீட் பண்ணும்போது அது நல்லா இருக்காது, அப்பீலிங்காகவும் இருக்காது. ஸோ நீங்கள் ஒயிட் ஸ்பேசஸ் அண்ட் லைன் பிரேக்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கிறது ஐடென்டிஃபையர்ஸ். ஐடென்டிஃபையர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பர்சனை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? அவங்களோட நேம் வச்சு, அப்படி தானே? இங்கே நேம் ஒரு மெயின் ஃபேக்டராக இருக்குது. அதே மாதிரி ஒரு சி ஷார்ப் ப்ரோக்ராமில் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு நேம் கொடுப்பீங்க. அதுதான் ஐடென்டிஃபையர்ஸ். ஐடென்டிஃபையர்ஸ் வில் ஹெல்ப் யூ டு ஐடென்டிஃபை சம்திங்ஸ் இன் ப்ரோக்ராம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிரியேட் பண்ணுற கிளாஸாக இருக்கட்டும், வேரியபிள்ஸாக இருக்கட்டும், நேம் ஸ்பேசஸாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு நேம் கொடுப்பீங்க. அதை தான் ஐடென்டிஃபையர்ஸ் சொல்லுவாங்க. ஐடென்டிஃபையர்ஸை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அதை பற்றி பார்க்கலாம். நம்மக்கிட்ட இங்கே 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கன்சோலில் யூசர்கிட்ட இருந்து ஒரு நேமை வாங்குகிறோம். அந்த நேமை வாங்கி நம்ம ஒரு லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணுறோம். அந்த லொக்கேஷனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் நேம் தான் நமக்கு இங்கே ஐடென்டிஃபையர். இந்த ஐடென்டிஃபையரை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த லொக்கேஷனில் இருக்கிற வேல்யூவை மல்டிபிள் பிளேசஸில் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 2வது ஸ்டேட்மெண்ட்டில் அதே நேமை நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போது நான் அந்த ஃபர்ஸ்ட் நேம்ங்கிற ஐடென்டிஃபையரை யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் நேம்குள்ளே என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா நமக்கு கன்சோலில் பிரிண்ட் ஆகும். ஐடென்டிஃபையர்ஸ்க்கு 3 முக்கியமான ரூல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரூல், ஐடென்டிஃபையர்ஸ் எப்போவுமே அண்டர்ஸ்கோர் இல்லை லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகணும். ரெண்டாவது, ஐடென்டிஃபையர்ஸில் நமக்கு நம்பர்ஸ் இருக்கலாம், லெட்டர்ஸ் இருக்கலாம் அண்ட் அண்டர்ஸ்கோர்ஸ் இருக்கலாம். மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ஐடென்டிஃபையர் எப்போவுமே நம்பரால் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதாவது எப்போவுமே ஒரு ஐடென்டிஃபையரோட நேமில் நம்பர்ஸ் ஸ்டார்டிங் லெட்டராக இருக்கக்கூடாது. இங்கே நான் 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் 3 எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வேலிட் ஐடென்டிஃபையர், கடைசி உள்ளது பார்த்திங்கன்னா இன்வேலிட் ஐடென்டிஃபையர் நேம். ஏன் அப்படின்னா அந்த ஐடென்டிஃபையரோட நேம் 2 அப்படிங்கிற நம்பரில் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி ஐடென்டிஃபையர் நேம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா கம்பைலர் எரர் த்ரோ பண்ணும். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கிறது கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸை பெட்டராக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன் உள்ள ஒரு கோடு எழுதிருக்கீங்க. அந்த கால்குலேஷன் எப்படி வேலை செய்யும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பட் இன்னொரு டெவலப்பர் அந்த கால்குலேஷன் கோடை பார்க்கும்போது அவருக்கு ஒன்றுமே புரியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கால்குலேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட் மூலமாக நம்ம டைப் பண்ணி வைக்கலாம். கமெண்ட்டுங்கிறது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ பர்டிகுலர் பார்ட் ஆஃப் கோட். இப்போது அடுத்த டெவலப்பர் அந்த கோடு பார்க்கும்போது அந்த கோடில் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை ரீட் பண்ணி அந்த கால்குலேஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு அவரால்
தெரிஞ்சிக்க முடியும். அதுக்காக தான் மெயினாக கமெண்ட்ஸ் யூஸ் ஆகுது. கமெண்ட்ஸ் வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ண முடியும் நம்ம கோடுக்கு. அதே மாதிரி அதுவும் இல்லாமல் அது வந்து நம்ம கோடை இன்னொருத்தங்க ரீட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் வந்து மெயினாக நம்மளோட கோடோட ரீடபிலிட்டியை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். இப்போது நம்ம இந்த ஸ்க்ரீனில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். அந்த எக்ஸாம்பிளில் அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது தான் ஒரு கமெண்ட். இந்த மாதிரி டபுள் ஸ்லாஷஸ் போட்டு நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை எழுதுகிறோம்ல, இந்த டெக்ஸ்ட்டை வந்து கம்பைலர் இக்னோர் பண்ணிவிடும். இதை வந்து ஒரு கோடாகவே கன்சிடர் பண்ணாது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட 2 வழிகள் இருக்குது. ஒன்று சிங்கிள் லைன் கமெண்ட், இன்னொன்று மல்டி லைன் கமெண்ட்ஸ். சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னா உங்களோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஒரே ஒரு லைன் அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லைனுக்கு முன்னாடி ஒரு டபுள் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா அது சிங்கிள் லைன் கமெண்ட். அதுவே வந்து உங்களோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மோர் தேன் 1 லைன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மல்டி லைன் கமெண்ட்ஸ்க்கு போகலாம். அது எப்படி இருக்குது அப்படின்னா உங்களோட கமெண்ட்டுக்கு முன்னாடி, அதாவது உங்களோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக் சிம்பிளும், அதுக்கப்புறம் உங்களோட லைன் கமெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஆஸ்ட்ரிக் சிம்பிள் ஸ்லாஷ் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மல்டி லைன் கமெண்ட். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி உங்களோட கோடோட ரீடபிலிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்கள் இப்போ இந்த கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணனால கம்பைலர் வந்து இந்த கமெண்ட்ஸை அப்படியே இக்னோர் பண்ணிடும். இதை வந்து ஒரு பார்ட் ஆஃப் கோடாகவே கன்சிடர் பண்ணிக்காது. நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கிறது கீவேர்ட்ஸ். அதாவது C# வந்து ஒரு குறிப்பிட்ட சில வேர்ட்ஸை வந்து ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வேர்ட்ஸை நம்மளால் ஒரு ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ண முடியாது. இந்த வேர்ட்ஸை வந்து நம்ம சர்டன் பிளேசஸில் தான் யூஸ் பண்ணணும், எல்லா பிளேசஸ்லையும் யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஐடென்டிஃபையரோட நேமை வந்து தவறுதலாக ஒரு கீவேர்டோட நேமை வச்சிட்டிங்க அப்படின்னா C# கம்பைலர் எரர் த்ரோ பண்ணும். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கிறது வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ்னால் ஒரு ஸ்டோரேஜ் லொக்கேஷன். அந்த ஸ்டோரேஜ் லொக்கேஷனில் நம்மளால் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணும்போது அந்த வேரியபிளுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். அந்த நேமை வச்சு தான் அந்த வேரியபிள் இருக்கிற வேல்யூவை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த நேமை தான் நம்ம ஐடென்டிஃபையர்னு சொல்கிறோம். அண்ட் அந்த நேம் வந்து யூனிக்காக இருக்கணும். C# நம்மளால் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்டீஜர் வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம். இன்டீஜர் வேரியபிள்ஸை நம்மளால் நம்பர் ஸ்டோர் பண்ண முடியும். ஸ்ட்ரிங் வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரிங் வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு டேட் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டேட் வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம். ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணோன்னா அதுதான் வந்து டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். வேரியபிள் டிக்ளரேஷன். ஓகேவா? இப்போ C# நமக்கு எல்லாமே ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம்ல, இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ அசைன் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட். நம்ம இப்போது இன்டிஜர் வேரியபிள் எப்படி ஈஸியாக டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நம்ம அதோட டைப்பை மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா அதோட நேம், அதுக்கப்புறமா அதில் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இன்டிஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ட்டுங்கிற கீவேர்டை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். இன்ட் கீவேர்டு வந்து நம்ம இன்டிஜர் டைப்பை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட் கீவேர்டு அதுதான் வந்து நம்ம இன்டிஜரோட டைப். அதுக்கப்புறமா நம்ம இந்த வேரியபிளுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நான் வந்து சும்மா இப்போ ஏஜ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா அந்த ஏஜில் நான் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறேன். அதுதான் 25. ஸோ அந்த வேல்யூவை ஈக்குவல் டு போட்டு 25 ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏஜுங்கிற இன்டிஜர் வேரியபிள் கிரியேட் ஆகிடுச்சு. அதில் நம்ம 25 சொல்லிட்டு ஒரு வேரியபிளை ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இப்போது வேரியபிள் நேம் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு வேரியபிள் நேம் சூஸ் பண்ணணும்னா அதுக்குன்னு சொல்லி சில கன்வென்ஷன் இருக்குது. C# ஒரு வேரியபிள் நேமை நீங்கள் ஃபுல் லோயர் கேஸ் லெட்டர்ஸாக வைக்கலாம், இல்லை ஃபுல் அப்பர் கேஸ் லெட்டர்ஸாக வைக்கலாம், இல்லை மிக்ஸ் ஆஃப் அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ் கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? பட் இப்போ ஒரே நேமில் 2 வேரியபிள் இருக்குது அப்படின்னு வைங்களேன். ஆனால் ஏதாவது ஒரு வேரியபிளில் ஒரு அப்பர் கேஸோ லோயர் கேஸ் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அந்த ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸாக தான் C# கம்பைலர் கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறமா வேரியபிள் நேம்ஸ் வந்து எப்போவுமே மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் ஒரு வேரியபிளை நேம் பண்ணும்போது அந்த வேரியபிள் வந்து மல்டிபிள் வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் கேமல் கேஸஸாக மென்ஷன் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு வேர்டு வந்து ஸ்மால் லெட்டராகவும் அதுக்கப்புறம் வர்ற சப்சிக்வன்ஸ் வேர்டில் உள்ள ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸாகவும் இருக்கணும். நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது பார்த்தோம். இப்போது வேரியபிளுக்கு எப்படி வேல்யூ அசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு வேரியபிளுக்கு எப்படி நம்ம வேல்யூ அசைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு அப்படிங்கிற ஒரு சிம்பிளை வச்சு தான். ஈக்குவல் டு சிம்பிளை எப்படி சொல்கிறாங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு போட்டு அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூ வந்து அந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறமா அந்த டிக்ளரேஷனை முடிக்கிறதுக்கு நம்ம செமிகோலன் வச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும்.
நம்ம கிரியேட் பண்ண வேரியபிளை எப்படி மல்டிபிள் பிளேசஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிளோட நேமை வச்சு தான். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜ்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த வேரியபிளை நம்ம கன்சோலில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த ஏஜுங்கிற வேரியபிள் நேமை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த 25ங்கிற வேல்யூ கன்சோலில் பிரிண்ட் ஆகும். C# பில்டிங் பிளாக்ஸை தியரிட்டிக்கலாக பார்த்தோம். அதை எப்படி C# யூஸ் பண்ணுறது இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ கன்சோலில் ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுக்காக நான் வந்து கோட் எழுத போகிறேன். கன்சோல் டாட் ரைட் லைன், ஓகேங்களா. இதில் வந்து நான் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன், ஓகேவா. இந்த லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட். நான் சொன்ன மாதிரியே ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஒரு ஆக்ஷன். ஸோ நம்ம இங்கே என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோன்னா கன்சோலில் ஒரு ஸ்ட்ரிங்காக எழுதுகிறோம், அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ends with செமிகோலன். அதே மாதிரி நம்ம இங்கே ஒரு செமிகோலன் போட்டு தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிக்கிறோம். சப்போஸ் இப்போ நீங்கள் செமிகோலன் போடாமல் முடிச்சிங்க அப்படின்னா கம்பைலர் வந்து உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் அண்டர்லைன் வருது. ஸோ செமிகோலன் எக்ஸ்பெக்டட். ஸோ ஸ்டேட்மெண்ட்டை எண்ட் பண்ணுறதுக்காக நான் செமிகோலன் கொடுக்குறேன். ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம இன்னொரு விஷயம் பார்த்தோம், அது என்னென்னா ஒயிட் ஸ்பேசஸ் அண்ட் லைன் பிரேக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த செமிகோலன் முன்னாடி நிறையா ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். இது வந்து ஸ்டில் வேலிட், ஏன்னா C# கம்பைலர்னால இதை வந்து ஸ்டில் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த செமிகோலனை நான் நெக்ஸ்ட் லைனில் கூட போடலாம், இதுவும் ஸ்டில் வேலிட். பட் இது பார்த்தீங்கன்னா ரீடபிலிட்டி கிடையாது, அதனால இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ நம்ம எப்படி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம், ஓகேவா. நமக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணால் நமக்கு அதோட சின்டாக்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு அதோட டைப்பு, அதுக்கப்புறம் அந்த வேரியபிளோட நேம், அதுக்கப்புறம் அந்த வேரியபிளோட வேல்யூ. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏஜ்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த ஏஜ் வேரியபிளில் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ ஏஜ் வேரியபிளோட டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டிஜர். ஸோ இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்மளோட வேரியபிள் நேம் வந்து ஏஜ். ஸோ ஏஜ்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணி இப்போ அதில் வந்து நான் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறேன், அதாவது 25 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கிரியேட் பண்ண போகிறேன். இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். இப்போ நான் இன்னொரு ஏஜ் வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், இன்ட். ஆனால் அந்த ஏஜ் வேரியபிளில் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டராக இருக்குது அண்ட் அதில் இருக்கிற வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏஜ் வேரியபிள்ஸும் வந்து சேம் கிடையாது, ரெண்டுமே வந்து வேறு வேறு வேரியபிள்ஸ். C# கம்பைலர் அப்படி தான் ட்ரீட் பண்ணோம். சின்ஸ் C# வந்து கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ்னால இந்த மாதிரி நீங்கள் ஒரு கேரக்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணாலும் அது வந்து டிஃப்ரெண்ட் வேரியபிளாக தான் கன்சிடர் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏஜில் 28ம் இந்த ஏஜில் 25 தான் இருக்கும் எப்போவுமே. இப்போ நம்ம ரெண்டு ஏஜ்லேயும் டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக இருக்குது, அதை வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரெண்டு வேரியபிளில் இருக்கிற வேல்யூவும் கன்சோலில் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ கன்சோல் டாட் ரைட் லைன் ஃபஸ்ட்டு இருக்கிற ஏஜ் பிரிண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி கன்சோல் டாட் ரைட் லைன் செகண்ட் இருக்கிற ஏஜ் வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 25, 28 அப்படிங்கிற ரிசல்ட் வரும், ஏன்னா ரெண்டு ஏஜுமே வேறு வேறு வேல்யூவை ஹோல்ட் பண்ணுது. இப்போ நம்ம இதை டீபக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா டீபக் மெனுவில் போய் ஸ்டார்ட் வித் டீபக்கிங் கிளிக் பண்ண போகிறேன். அது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு இந்த ரெண்டு டேட்டாவையும் கன்சோலில் பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேம் டேட்டா பிரிண்ட் ஆகலாம், அதாவது 25 ரெண்டுமே வந்து 25 பிரிண்ட் ஆகலாம், ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு வந்து ரெண்டு வேரியபிள் ஒரே நேமில் இருந்தாலும் அந்த வேரியபிள்ஸில் ஏதாவது ஒரு சின்ன கேசிங் ப்ராப்ளம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே வந்து C# கம்பைலர் அதை டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரீட் பண்ணும். இதுலேருந்தே உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வேரியபிள் நேமிங் வந்து நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நம்ம இப்போது வேரியபிள்ஸை எப்படி நேம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிளோட டைப் ஸ்ட்ரிங், அதுக்கப்புறம் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேமிங் கொடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒரு நேமை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நான் வந்து யூடியூப் சேனல் நேம் கோட் வித் கசின்ஸ் அதை வந்து ஸ்டோர் பண்ணுறேன். இது வந்து வேலிடான வேரியபிள் நேம். இப்போ நம்ம இன்னொரு நேம் கிரியேட் பண்ணலாம், ஸ்ட்ரிங் நேம் _2. இதுவும் வேலிடான வேரியபிள் நேம் தான், ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இன்னொரு டைப் ஆஃப் வேரியபிள் நேமிங் பார்க்கலாம், to_name. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வேலிடான வேரியபிள் நேமிங் கிடையாது. அதாவது வேரியபிள் நேம் வந்து எதர் லெட்டர்ஸ் இல்லைனா அண்டர்ஸ்கோரில் தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 2ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். C# கம்பைலர் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வேரியபிள் நேமிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள், ஸோ தட் எரர்ஸ் வர்றது தவிர்க்கலாம். அடுத்து நம்ம சிம்பிளாக கமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு சிங்கிள் லைன் கமெண்ட் ஆட் பண்ணோம். அதாவது இங்கே நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் நேம்னு சொல்லிட்டு, அதுக்கு மேலே நான் ஒரு கமெண்ட் கொடுக்க போகிறேன். அப்போது கமெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டபுள் ஸ்லாஷ் போட்டு
திஸ் இஸ் அ நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். இந்த கமெண்ட்டை வந்து கம்பைலர் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடும். இந்த கமெண்ட் வந்து ஒரு கோட் பார்ட்டாக கன்சிடர் பண்ணாது. இது சிங்கிள் லைன் கமாண்ட். இப்போ எனக்கு வந்து மல்டி லைன் கமாண்ட் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னா ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக் போட்டுட்டு அதே மாதிரி ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக் போட்டு முடிச்சுட்டு அதுக்கு நடுவில் எனக்கு என்ன கமாண்ட் வேணுமோ அதை மென்ஷன் பண்ணலாம். அதாவது திஸ் பிரிண்ட்ஸ், நான் இங்கே ஒரு கமாண்ட் ஆட் பண்ணுறேன். டெஸ்ட் கமாண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் மல்டிலைன் கமாண்ட். இப்படி தான் வந்து நம்ம C# கோடில் கமெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா லைன்ஸ் இருக்குது. இதெல்லாம் தான் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது தான் வந்து ஒரு ப்ரோக்ராமோட ஃப்ளோக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் இதில் வந்து நம்ம வேரியபிள்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, கமெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.